வெல்கம் டு குக் வித் சுபி. தக்காளி பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணதில் எனக்கு 3/4 கப் அளவுக்கு கிடச்சிது. இதில் நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு 2.25 கப் அளவுக்கு பீன்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப பொடியாக அரிஞ்சிங்கன்னா இதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த சைஸில் அரிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 7லேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை குக் பண்ணிக்கலாம். அது அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய், அந்த தக்காளியோட கொஞ்சம் ஜூஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த பீன்ஸ் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நான் 1/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் வந்துட்டு பாதி குக்காக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் 1/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷம் அப்படி இல்லைனாக்கா இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி பீன்ஸ் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து நல்லா சாஃப்டாகி கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. எல்லா தண்ணியும் வந்துட்டு அப்சார்ப் ஆகிடுச்சு. எண்ணெயும் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி ஒரு வாட்டி கலந்து விட்டு இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டான தக்காளி பீன்ஸ் பொரியல் ரெடி. இது வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா டேங்கியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இது பெஸ்ட்டாக எது கூட சாப்பிட்லன்னா வெங்காய சாம்பார், தயிர் சாதத்து கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.